வினோத செய்திகளா? இது எங்க ஸ்கூலோட ஒரு ட்ரெடிஷன் தான். டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த புக்ல என்ன வேணாலும் எழுதி வைக்கலாம். அந்த மாதிரி எழுதி வச்சதுதான் இந்த புக்கு முழுக்க இருக்கு. இது எல்லாமே ஒரு வகையில உண்மைகள் தான். ஹேண்ட்ஸம் காம்படிஷனா? அடடா, இதெல்லாம் நடந்திருக்கா? இந்த புக்ல எழுதிருக்கிறது எல்லாமே உண்மைன்னு நீங்க சொன்னீங்கல்ல? அதெல்லாம் இல்லப்பா, இதெல்லாம் போய் தான். இது அப்படியே உண்மையா இருந்தாலும் இது எழுதி வச்சுட்டு எப்படி அவங்க நிம்மதியா இருந்திருப்பாங்க? பேய்ங்க அவங்கள சும்மா விட்டுருமா? இந்த ஸ்கூலை சுத்தி எப்பவுமே ஜில்லுன்னு தான் இருக்குமா? அதுவும் இல்லாம ராத்திரி ஏன்னா பிளே கிரவுண்ட் கிட்ட யாரோ சோகமா பாட்டு பாடுவாங்களா? அது பயங்கரமாவும் சோகமாவும் இருக்குமா? இந்த இடத்துல தனியா நடக்கும் போது உங்க பின்னாடி யாரோ பின் தொடர்ந்து வர்ற மாதிரி நமக்கு தோணுமா? ஒருவேளை சென் பாயிண்ட் ஃபோங் அந்த மாதிரி ஒரு விஷயத்தினாலதான் பாதிக்கப்பட்டிருப்பா போல. ஹே, இங்க பாருங்க, அந்த ஜெங் ஃபுய் ஃபாங் மிஸ்ஸிங் ஆன ரிப்போர்ட் இங்க இருக்கு பாருங்க. நம்ம சிஸ்டர், அவங்க தான் அந்த பொண்ணோட அம்மாவா? அவங்களோட பொண்ணு திரும்ப வருவாங்கிற நம்பிக்கையோட இங்கேயே இருக்காங்க. ஏய் ஃபாங், இதுல இருக்க பையன் நீ தானே? இது என்னன்னு தெரியல, உன் ஸ்கூல் டிசி யோசிச்சுதான் பண்றியா? எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இதுல வேற கையெழுத்து போட சொல்றேன். ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிறேன்? போட்டா சைன் போடு, இல்லன்னா போ. நில்லடி, நான் இது பேசி முடிக்கல. எங்க போறேன்? நில்ல. இது 7 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு மர்மமான கேஸ். அப்பவே இவளை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதனாலதான் ஸ்கூல் ஹாஸ்டல் பாலிசியை கேன்சல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம காணாம போனது ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட், செம்பி ஃபாங். மிஸ் ஃபாங், நீங்க ரொம்ப நாளா இங்க இருக்கீங்க. நீங்க எப்பயாவது அந்த பேய பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உனக்கு பின்னாடிதான் இருக்கா. இந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்ற ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான். ஜாப்பனீஸ் ஆர்மி வேர்ல்டு வார் நடக்கும்போது போர் கைதிகளை மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களையும் மனசாட்சி இல்லாம கொண்டு இருக்காங்க. அதோட ஒரு கத்திய வச்சு அவங்க கொலை பண்றதையும் ஒரு கேமா தான் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு கர்ப்பிணி பெண்ணோட ஆத்மா கோவப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. அதோட குழந்தைக்காக